சமைக்க போறீங்க? ஆக்சுவலா என் வீட்டு சைட்ல இருந்து நான் வந்து பீட்ரூட் ரசம் பண்ணலான்னு இருக்கேன். எஸ், வாவ். பீட்ரூட் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் புளி வந்து ஊற வச்சலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜாரில் வந்து கொஞ்சோண்டு பூண்டு, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துட்டு நல்லா 2 பல்ஸ் விட்டு இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. பச்சை மிளகாவை மட்டும் வெளியே எடுத்துட்டு நல்லா ஆறுனதும் வந்து இந்த பீட்ரூட்டையும் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க. அதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். வேக வச்ச அந்த பீட்ரூட் தண்ணி இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு புளிக்கரைசல் சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்சிருக்க பொடியும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தாளிப்புக்கு வந்து எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்தி நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கொதிக்க வச்சு இறக்கிருக்கோம்ல, அதில் வந்து சேர்த்திக்கலாங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பீட்ரூட் ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.